உங்களுக்கு விளையாட்டுனா பிடிக்குமா? அப்போ நம்ம இப்போ ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போறோம். அந்த விளையாட்டு வந்து எந்த பாடத்துல இருந்துன்னா 5ஆம் வகுப்புல கடைசி பாடம் அறிவியல். என்ன சொல்லுவாங்களா? காற்று. அதாவது காற்று எப்படி மாசு அடையுது, காற்றை மாசு அடையாத எப்படி நாம பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அந்த பாடம். அந்த பாடத்துல இருந்து ஒரு செயல்பாடு எங்களுடைய அறிவியல் ஆசிரியர் கையெழுத்துல இருக்குது. அந்த செயல்பாடு 10 சுவாசம் சிறக்க மாசை குறைப்போம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விளையாட்டு. வழக்கமா நம்ம பரம்பரை ஆடுவோம் இல்லையா, தாயக்கட்டை உருட்டி, அந்த மாதிரி விளையாட்டு தான். அந்த பரம்பரத்துக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு சார்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒட்டி வச்சுக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுல இங்க நம்ம காயின் வச்சிடணும். இது ஒரு டீமுக்கு, இது ஒரு டீமுக்கு. கருப்பு ஒண்ணு வெள்ளை ஒண்ணு வச்சிடறோம். இதுல என்ன பண்ணோம், இங்க இருந்து தாயக்கட்டை ஊற்றணும். எவ்வளவு விழுதோ அதுக்கு என்ன பண்ணோம், நவுத்திட்டு போகணும். எவ்வளவு விழுதோ அந்த எண்ணுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன அட்டை வச்சிருக்கோம் குட்டியா. உனக்கு என்ன நம்பர் விழுதோ அந்த நம்பர் இதுல போவே இல்லையா, 1ல இருந்து 16 வரைக்கும் அந்த மாதிரி நம்பருக்கு 1 கொடுத்துருக்கு. இதுல என்ன இருக்கும்னா காத்த வந்து மாசுபடுத்துற செயல்பாடுகளுக்கு வந்து 10 ரூபா கழித்தல். என்னது, 10 ரூபா கழிச்சுக்கணும். காத்த சுத்தப்படுத்துறதோ காத்த நல்லா வச்சுக்கிறதோ செயல்பாடுகளுக்கு உனக்கு 10 ரூபா தருவோம். சரியா? இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு தான். அந்த விளையாட்டு தான் என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம விளையாட போறோம். அதுக்கு வந்து இந்த பகடை, இந்த பகடையில வந்து நம்ம 2 ஒண்ணு வச்சிருக்கோம், 4 வச்சிருக்கோம், 5 வைக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வச்சிருக்கோம், பொட்டை ஒட்டி வச்சிருக்கோம். சரிதா? இது வந்து 10 ரூபா. இதுக்கு மதிப்பு என்ன, 10 ரூபா. பணத்துக்கு பதில இதை வச்சுக்க போறோம் நம்ம. இதுக்கு மதிப்பு எவ்வளோ, 10 ரூபா. இப்ப நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். சரியா? விளையாடலாமா? இப்போ நாம வச்சிட்டோம் இங்க விளையாடுறதுக்கு. மேல ஒரு டப்பால வச்சுக்கிறோம் இல்லையா, அது ரெட்ல வந்து இழக்கிறீர்கள் 10 ரூபாவை. ப்ளூ வந்து 10 ரூபா வந்து நம்மளுக்கு வருமானம். சரியா? பெறுகிறீர்கள். ப்ளூ வந்து பெறுகிறீர்கள், சிவப்பு வந்து இழக்கிறீர்கள். இதுதான். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து டாஸ்ல ஜெயிச்சதுனால பி குரூப் வந்து ஃபர்ஸ்ட் போடலாம், பகடையை உருட்டலாம். சுகந்தரமாயிருந்து காற்றின் மூலம் பரவும் நோய்களான காச நோய், தொண்டை அடைப்பான், கக்குவான், இரும்பல், சளி, குளிர், காய்ச்சல், அம்மை, வராமல் தடுத்ததால் ரூபாய் 10 பெறுகிறீர்கள். 1 2 3 4 5 6 இருமும் போது கைக்குட்டையை பயன்படுத்தியதால் ரூபாய் 10 பெறுகிறீர்கள். 1 2 3 4. 4 எந்த நம்பர்ல இருக்குது? 8 படி. பரவக்கூடிய நோய் அல்லது தொற்று பாதிக்கப்பட்டு வருவன பாதிக்கப்பின்றி போதிய இடைவெளி இன்றி அருகில் இருந்தால் ரூபாய் 10 இழக்கிறீர்கள். இழக்கிறீர்கள்னா ரெட் எடுத்து வைக்கணும். என்ன வந்துக்குது, என்ன வந்துக்குது, எத்தனை நம்பர்ல இருக்குது? படி. முகக்கவசம் அணிந்து பாக்டீரியா மூலம் பரவும் நோய்களா காச நோய், தீப்திரியா, கக்குவான், இரும்பல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்து கொண்டதால் ரூபாய் 10 பெறுகிறீர்கள். 10 வரவு.
நாள்தோறும் தன் சுத்தத்தை பேணுவதால் ரூபாய் 10 பெறுகிறீர்கள். சத்து எந்த குரூப் வைக்கணும்? பி குரூப்ல. மூணு நம்பர் என்ன? ஓகே. கைகளை நன்கு கழுவியதால் ரூபாய் 10 பெறுகிறீர்கள். 10 ரூபாய் பெறுகிறீர்கள். ஓகே. 1 2 3 4 இரும்பும் போதும் தும்பும் போதும் ஒரு முறை பயன்படுத்தும் திசுத்தாள்களை பயன்படுத்தியதால் ரூபாய் 10 பெறுவீர்கள். மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொருள்களை பயன்படுத்தியதால் ரூபாய் 10 பெறுவீர்கள். குறைந்த அளவு மின்சாரம் தேவைப்படும் புகைகளை பயன்படுத்தியதால் ரூபாய் 10 பெறுவீர்கள். இன்னும் தாயம் போட்டா நீ ஜெயிச்சிட்டீங்க. வெளியே போயிடணும். அடுத்து யார் உருட்டுறத? ஏடிஎம் உருட்டலாம். 4. நீங்க தாயம் போடணும். அவங்க தாயம் வரணும். இல்ல திருப்பி இவங்க. நீங்க 2 போடணும். இப்போ முடிஞ்சிடுச்சு எல்லைச்சிது. சரியா? அப்போ இப்போ வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க பி டீமும் 2 பேருமே 6 காய்க்குது. 2 பேர்கிட்ட எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிரியர்கள் ஒன்று வந்துடுச்சு. அதனால இது இல்லை. சரி போச்சா? இப்போ ஏ டீம் தான் என்னாச்சு ஜெயிச்சு. அவங்க எத்தனை ரூபா? 50 ரூபா. பி டீமு 30 ரூபா. ஏன்னா அவங்க இழந்தது ஒன்று இழந்துட்டாங்க. சரியா? சரி போலாமா? இதே மாதிரி டெய்லி விளையாடுங்க.